கருணாசுக்கு எந்த நிலைமையா? செந்தில்நாதன் அடி தேடி தெரியாம சிக்கிட்டோமே. கதை கந்தல். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இப்போது தேர்தல் சூழ்நிலை மிகவும் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக வேட்பாளருமான PR செந்தில்நாதன் நேரடியாக மக்களிடம் சென்று தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் சாலை, குடிநீர், அடிப்படை வசதிகள் போன்ற பல வேலைகளை செய்து தொகுதி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்று மக்கள் மத்தியில் நல்ல கருத்து இருந்தது. இதனால் அவருக்கு நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது. மறுபுறம் திமுக கூட்டணியின் வேட்பாளரான நடிகர் கருணாஸ் அவர் மீது உள்ளூர் அளவில் எதிர்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2021 தேர்தலில் இந்த தொகுதியை வென்ற காங்கிரஸ் இந்த முறை போட்டியிடாததால் அந்த கட்சியினருக்கு அதிருப்தி உள்ளது. அதனால் கருணாசுக்கு முழுமையான ஆதரவு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் சில திமுக நிர்வாகிகளும் கருணாசுக்கு உற்சாகமாக வேலை செய்யவில்லை என்ற பேச்சும் உள்ளது. இந்த தொகுதியுடன் நேரடி தொடர்பு இல்லாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருப்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தரைமட்டத்தில் பிரச்சாரம் பலமாக நடைபெறவில்லை என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இந்நிலையில் உளவுத்துறை தகவலின் படி PR செந்தில்நாதன் அவர்களுக்கு சாதகமாக நிலை உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. அவர் செய்த வேலைகள், மக்களுடன் உள்ள நெருக்கம், நம்பிக்கை ஆகியவை அவருக்கு பெரிய பலமாக இருக்கின்றன. இதனால் சிவகங்கை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தேர்தல் நாள் நெருங்கும் போது இந்த முன்னிலை இன்னும் அதிகமாகுமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக